இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் 2024 நடந்துச்சுல, அதோடைய ரீசனிங்கோடைய ஒரு பெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குங்களா? இந்த கொஸ்டின் இப்போ லைவா மார்க் போடுறேன். பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சம் இன் a certain code language, how is go? Go வந்து எந்த கோடுன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ லெட்டர்ஸ் ப்ளே கோ இந்த இதில் இல்லை. அப்போ இதில் பாருங்க, லெட் மீ கோ. கோ இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த கோடு இதில் மட்டும்தான் இருக்கும். எம்ஏ இல்லை, எல்யூ இதுலேயும் இருக்குது. அப்போ எல்யூ வராது. அப்புறம் கேஇ இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. இப்போ இது வராது. அப்போ நமக்கு எம்இ தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு சர்க்குலர் ஃபேஸிங் மொத்தம் 7% சொல்லிட்டாங்க. 6% 7. ஓகே. ஓவுடைய எல்லோடைய செகண்ட் லெஃப்டில் கியூ, ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் லெஃப்ட் கியூ, எல்லாமே ஃபேஸிங் சென்டர்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அப்புறம் ஒன்லி ஓ சிட் பிட்வீன் எம் அண்ட் கியூ. எம்முக்கும் கியூக்கும் இடையில வந்து ஓ மட்டும்தான் சொல்லிட்டோம். இப்போ எம் அங்கே வைக்க முடியாது. இப்போ எம் அங்கே வச்சா தான் எம்முக்கும் கியூக்கும் இன்பிட்வீனில் ஓ. ஓகே. அப்புறம் ஓவுடைய தேர்ட் லெஃப்டில் பி இருக்குது. ஓவுடைய தேர்ட் லெஃப்ட் இந்த சைடு, ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்டில் பி. அப்புறம் ஆர் இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பி. ஆர் இங்கே பி கிட்ட இமிடியேட் நெய்பர் கிடையாது. அப்போ ஆர் இங்கே தான் வந்தோம். இப்போ பேலன்ஸ் மீனிங் கிட்ட எல்ல எம்மு விட்டோம், என் விட்டோம். how many people sit between n and p? n and q சார், n qங்க இருக்கு. என்னோட ரைட்ல பார்க்கணும். ரைட்னா இந்த சைடு 1 2 ரெண்டு பேர் இருக்காங்க. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து 7 பாக்ஸஸ் kept one over the other but not necessarily in the same order. L is kept second from the bottom. பாட்டம் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டில் வந்து எல் இருக்கும். ஓகே. அப்போ தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த் ஆயிரமா? 7 பேர் ஆகும். ஒன்லி 3 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் எல் அண்ட் எம். எல்லுக்கு எம்முக்கெல்லாம் 3, 1 2 3 எம்முங்க போட்டுக்கலாம். டி இஸ் கெப்ட் ஒன் ஆஃப் தி பொசிஷன் பிலோ எல். இப்போ எல்லுக்கு பிலோவில் தான் டி. ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கலாம். ஒன்லி பி இஸ் கெப்ட் பிட்வீன் எம் அண்ட் என். எம்முக்கு எண்ணுக்குன்ட்டா பி இங்கே மட்டும் தான் போட முடியும் நம்மளால். ஏ இஸ் கெப்ட் ஒன் ஆஃப் தி பொசிஷன் அப்போ எம். எம்முக்கு அப்போ ஏ ஒரு பொசிஷனாக இருக்குது. அப்போ ஏ இங்கே தான் வந்தாகும். இப்போ எல்லுக்கு பிலோவில் டி. எல்லுக்கு பிலோவில் டினா இங்கே மட்டும்தான் வந்தாகும். பேலன்ஸ் வந்து ஏ போட்டோம், பி, சி 1. ஓகே. how many boxes are kept between n and d? என்னுக்கும் டிக்கு எல்லாம் தெரியாது. 1 2 பேர். ஆப்ஷன் சி. அதே மாதிரி 6 pixel facing are sitting around a circular table facing center. கேவோடைய செகண்ட் ரைட்டில் ஓ. கே எங்கே போட்டுனா ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட்டில் ஓ. அப்புறம் எம்மோடைய இமிடியேட் லெஃப்டில் கே. எம்மோடைய இமிடியேட் லெஃப்டில் கே. எம்மோடைய செகண்ட் ரைட்டில் எல். ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட்டில் எல். அப்புறம் ஒன்லி 1% மட்டும் கே அண்ட் என். கேக்கு எண்ணுக்கு இல்லை. அப்போ எண்ணுங்க தான் வந்தோம். பேலன்ஸ் இருக்குது கேஎல் எம்என்ஓ பி. ஹூ இஸ் தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் பி? பியோட இமிடியேட் லெஃப்ட் வந்து என். ஆப்ஷன் சி. each letter in the word stylist is changed to the immediate preceding letter. இப்போ நம்ம எஸ் வந்து 19, டி 20, ஒய் 25, எல் 12, ஐ 9, எஸ் 19, ஹெச் 8. அது இந்த லெட்டர் வந்து ப்ரிசீடிங் லெட்டருக்கு மாற்றணும். இப்போ 19 18 நமக்கு வந்து ஆறுன்னு தெரியும். 20 19 இப்போ எஸ். இப்போ 24 எக்ஸு. இப்போ 12 11 கே. 9 அப்போ 8 நமக்கு ஹெச்ன்னு தெரியும். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் லெட்டரோடைய நம்பர் நான் எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா? இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எழுதணும். ஆல்ஃபபெட்டாக உட்காந்து செக் பண்ணுறது. 19 அப்போ 18 நமக்கு 6. இந்த 6 எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, நம்ம 18 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம ஓட் போட ஆரம்பிச்சிடுவோம். ரைட் டு ஓட்டு. இப்போ 6ல் ஆரம்பிக்கும். அதனால 6. இப்போ 8 7 ஜி. ஓகே. ஏன்னா விச் ஆர் தி ஃபாலோயிங் லெட்டர்ஸ் வில் பி தி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகே. விச் ஆர் தி ஃபாலோயிங் லெட்டர்ஸ் வில் பி தி தேர்ட் from the right hand in the letter cluster thus formed. இந்த ஃபார்ம் ஆன லெட்டரில் தேர்ட் ஃப்ரம் தி ரைட் ஹேண்டில் இந்த லெட்டர் கேட்கும். ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃப்ரம் தி ரைட் ஹேண்டு ஹெச் இருக்கு. ஆப்ஷன் ஏ.
What will be the resultant if the third digit of the highest number? Highest number இது வந்து 400 148 236. Highest number இது 754. அதோடைய third digit 4 is added to the second digit of the lowest number. Lowest number வந்து 148. அதோடைய second digit 4. இப்போ 4 plus 4 8. Option A. 7 people A, B, C, D, E, F, G facing north. அப்புறம் ஒன்லி 2 people sit left of A. இப்போ ஏவோட லெஃப்டில் அவன் 2 பேர் தான். இப்போ 1 2 இப்போ மிச்சம் 4 பேர் இங்கிட்டு தான் இருப்பாங்க. 3 4 5 6 7. ஓகே. ஒன்லி 3 people sit between A and F. ஏக்கும் எஃப்க்கு 1 2 3 எஃப்னு போட்டுக்கலாம். ஓகே. ஒன்லி 1% between F and D. எஃப்க்கும் டிக்கு 1%. ஓகே. E sits immediate left of B. இங்கே நம்ம போட முடியாது. இப்போ பியோட இமீடியட் லெஃப்டில் இங்கே தான் போட முடியும். அப்புறம் சி இஸ் நாட் இன் ஆஃப் சி. எஃப்க்கு இமீடியட் நம்பர் சி கிடையாது. இப்போ சி இங்கே தான் வரும். ஏபிசிடி மொத்தமாக இஎஃப்ஜி. ஓகே பேலன்ஸ். how many people sit to the right of A? ஏவோட ரைட்டில் வந்து எத்தனை இருக்காங்க? 1 2 3 4. ஆப்ஷன் சி. all bands are threads. all bands are ropes. எல்லா பேண்டும் ரோப்புன்னு சொல்லிட்டாங்க. எல்லா பேண்டும் ரோப்பு. ஓகே. some ropes are wires. some ropes are wires. ஓகே. some wires are bands. some wires வந்து bands. இல்லை நமக்கு some wire இங்கே இருக்குது, பேண்ட் இங்கே இருக்குது. நமக்கு ரிலேஷன் தெரியாது. இப்போ some ropes are thread. some ropes are thread இதாக இருக்குது. இந்த சம் பாட்டு ரோப்ஸ் வந்து பிரெட்டாகவும் இருக்குது, த்ரெட்டாகவும் இருக்கா. இப்போ நமக்கு இது ஃபாலோ ஆகும். சம் ரோட் இதாக இருக்குது. இந்த பாட்டு த்ரெட்டில் இருக்குல்ல நமக்கு. ஒன்லி 2 தான் கன்ஃபியூஷன். LMNOPQR சிட்டிங் ஃபேஸிங் சர்க்குலர். எத்தனை பேர்? 7 பேர் இருக்காங்க. 6 7 சர்க்குலர் நம்ம இப்படியும் போடலாம், இல்லை அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம விருப்பம் தான் எப்படின்னா. ஒன்லி 1% சிட் பிட்வீன் R and N. ஓகே. ஓடைய தேர்ட் லெஃப்டில் எல். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்டில் எல். எல்லோட இமீடியட் ரைட்டில் எம். எல்லோட இமீடியட் ரைட்டில் எம். அப்புறம் கியூவோடைய தேர்ட் ரைட்டில் எம். ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் தேர்ட். கியூடைய ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் தேர்ட் எல்லாமே ஃபேஸிங் தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? கியூடைய தேர்ட் ரைட்டில் எம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லோட இமீடியட் நம்பர் பி கிடையாது. இப்போ பி இங்கே வர மாட்டான். ஒன்று பி இங்கே ஒன்று, இல்லை அங்கே வந்தாகணும். ஓகே. ஒன்லி 1% between R and N. ஆர்க்கு எண்ணுக்கு வரல 1%. அது எப்படின்னா வென் கவுண்ட் ஆன் ஃப்ரம் தி லெஃப்ட் ஆஃப் என். என்னோடைய லெஃப்டில் கவுண்ட் பண்ணும்போது எண்ணுக்கும் ஆருக்கும் வரல 1%. ஓகேவா? இப்போ நம்ம ஆரை இங்கே வச்சோம்னா என் இங்கே வரும். அப்போ பி இங்கே வைக்கணும். அப்போ பி இங்கே வைக்க முடியாதா? இப்போ நம்ம என் இங்கே வச்சு ஆறு இங்கே வச்சோம்னா என்னோட லெஃப்டில் ஆறு 1% பிட்வீன் இருக்கான். ஓகே. அப்போ பி இங்கே தான் வந்தோம். how many people sit between P and N? பிக்கும் என்னுக்கும் எத்தனை பேர் கேட்காங்க? எப்படின்னா வென் கவுண்டட் ஃப்ரம் தி ரைட் ஆஃப். பியோட ரைட்டில் கவுண்ட் பண்ணும்போது 1 2 3. ஆப்ஷன் டி. ஐமானி 7 persons facing around a circular table facing center. அதேமா ஜேயோடைய தேர்ட் லெஃப்டில் டி ஃபேஸிங் சென்டர்னு கொடுத்துட்டோன்னா ஓகே. ஜேயோடைய தேர்ட் லெஃப்ட்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்டில் டி. அப்புறம் டியோட இமீடியட் நம்பர் எல் இங்கே வரக்கூடாது. அப்போ எல் இங்கேயும் வரக்கூடாது, எல் இங்கேயும் வரக்கூடாது. 3 பொசிஷன் இங்கே 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 தான் எல் வரும். ஓகே. அப்புறம் ஒன்லி ஜே சிட்ஸ் பிட்வீன் சி அண்ட் ஏ. சிக்கும் ஏக்கும் பிட்வீனில் ஜே இருக்கணும். இப்போ நம்ம சி எங்கே போட்டு ஏ இங்கே போடணும். இன்னொரு பாசிபிள் எடுத்தோம்னா ஜேயா ஜே போட்டோம். இப்போ எல் இங்கே வரக்கூடாது, எல் இங்கே வரக்கூடாது. ஒன்று ஏ எங்கே போட்டு சி எங்கே போடலாம். அப்போ தான் நமக்கு சிக்கும் ஏக்கும் பிட்வீனில் ஜேன்னு தெரியும். இப்போ எல் இங்கேயும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. அப்போ எல் இங்கே தான் வந்தாங்க. எல் இங்கேயும் இல்லை, இங்கேயும் வரக்கூடாது. அப்போ எல் இங்கே தான். ஓகேவா? அப்புறம் கேவோட செகண்ட் லெஃப்டில் ஏ. இப்போ நம்ம கே எங்கே வச்சோம்னா லெஃப்ட் சைடுனா அந்த சைடு. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்டில் ஏ. ஓகே.
ஓகே. அப்போ அதே மாதிரி நம்ம கே எங்கே வச்சோம்னா ஃபர்ஸ்ட்ல செகண்ட் லெஃப்டில் ஏ. ஓகே போட்டாச்சு. ஸ்டேட்மெண்ட் கேன்சல் பண்ணுமா ஜேயோட தேர்ட் லெஃப்டில் டி. ஜேயோட இமீடியட் நேம் எடுத்து கிடையாது. ஜே 6 சிஎன்ஜி சிஎன்ஜி என்ன ஜே போடும். ஜேயோட செகண்ட் லெஃப்டில் ஓ சாரி. ஐயோ சாரி கைஸ், என் மேலே தான் தப்பு. ரெண்டாருக்கு போகுது. ஏ நம்ம அதுலேயே வச்சிட்டோமா. இப்போ கேவோடைய செகண்ட் லெஃப்டில் தான் ஏ. இப்போ நம்ம கே இங்கே தான் வச்சாகணும். ஃபர்ஸ்ட்ல செகண்ட் லெஃப்டில் ஏ. இப்போ நம்ம கே இங்கே தான் வச்சா தான் செகண்ட் லெஃப்டில் ஏ வர முடியும். அப்போ இந்த பாசிபிள் கேன்சல். ஓகே, எல் இங்கேயும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. அப்போ எல் இங்கே தான். இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது ஏபி பி மட்டும்தான். ஓகேவா, முடிஞ்சு. how many people sit between B and A? பிக்கும் ஏக்கும் எத்தனை பேர் பியோட ரைட்டில் கவுண்ட் பண்ணும்போது, பியோட ரைட்னா இந்த சைடு. ஓகேவா, 1 2 2 பேர் தான் இருக்காங்க. ஆப்ஷன் சி. இது வந்து நமக்கு 7 கியூபு. 1296 வந்து நமக்கு எந்த ஸ்கொயரோட வேல்யூ 30. 3125. இது நமக்கு 16 கியூபு. இது நமக்கு வந்து 1296. நமக்கு எந்த கியூபு 7 கியூபு. இது நமக்கு 36 ஸ்கொயரோட வேல்யூ. இது நமக்கு 3125 625. நமக்கு 3125 வந்து 15 கியூப் வரும். 15 கியூப் 3375 வரும். 2187 வந்து நெக்ஸ்ட் சம் போயிட்டு வரலாம். How many such even digits are there which are immediately preceded by the even digit preceded by even number இருக்கணும். immediately also followed by odd digit. ஃபாலோ பண்ணி odd number இருக்கும். இப்போ even number odd digit எங்க இருக்கு? even number odd digit இது ஒன்று. அப்புறம் even number odd digit இல்லை. even number இல்லை. even number இல்லை. 9 even number இல்லை. even number odd digit. அதுக்கப்புறம் even number இல்லை. 5 7 9 2 தான் இருக்கு. நமக்கு இப்போதைக்கு 2 போட்டுக்கலாம். ஃபைனலாக ஒன் டைமும் செக் பண்ணிக்கணும்னா அந்த மாதிரி சம்ஸ் கொஞ்சம் தெரியாமல் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு 2 இருக்கு. மார்க் ஃபார் ரிவ்யூ ஆனால் மைனஸ் இருக்கிற இடத்துல 9 3 இன்டர்சேஞ்ச் பண்ணணும். மல்டிப்ளை டிவிஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 2 -6 டிவிஷன்னா 3 9னா 3 மாற்றணும். இப்போ இன்ட்டுனா டிவிஷனு 3னா 9 + 5 நம்ம அடிச்சோம்னா 3 ஆயிரும். இப்போ 2 +2 -2 கேன்சல் ஆயிரும். நமக்கு 5 மட்டும் ஆன்சர். ஆப்ஷன் சி. Some ships are crows. All crows are frog. Some crows are bat. Okay. Some ships may or may not be bats. இந்த ships பேட்ஸாக இருக்கணும், பேட்ஸ் எல்லாமே இருக்கணும்னு கேட்குறேன்.
கொஞ்சம் ஷிப்ஸு பேட்ஸ்மேன் வரைக்கும் பேட்ஸ்மேன் இருக்கலாம், பாசிபிள் இருக்குது. மெயினாகவே பாசிபிள் தான் எனக்கு. அட்லீஸ்ட் விட்டுருங்க. சம் பேர்ட்ஸ் ஆர் ப்ராக், சம் பேர்ட்ஸ் ஆர் ப்ராக் இந்த இருக்குது சம் பாட்டு. அது வந்து இது க்ரௌஸ்லேயும் இருக்குது, பேட்ஸ்லேயும் இருக்குது. இப்போ ரெண்டுமே ஃபாலோ ஆகுது. போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ். How many such even digit numbers immediately preceded by odd number immediately followed by even number? Okay, odd number, even number, even number ஆகும். odd number, even number இல்லை. odd number, even number, even number இல்லை. odd number, even number இல்லை. odd number, even number, even number இல்லை. அப்புறம் odd number, even number இல்லை. odd number, even இல்லை. odd, even இல்லை. odd, even இல்லை. அப்புறம் odd number, even இல்லை. odd, even ஓகேவா? 5 odd, 4 even, 2 even. அப்புறம் odd even இல்லை. odd, இந்த 3 6 2 இது ஒரு பேரு. இதுக்கப்புறம் odd வராது. 1 3 7 வராது. 7 6 7. நமக்கு ரெண்டு பேர் தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி. How many such numbers are there which are immediately preceded by symbol, immediately followed by another symbol? Okay. இப்போ சிம்பிள் நம்பர் சிம்பிள் எந்த ஃபார்மேட்டுக்கு போகும்? சிம்பிள் நம்பர் சிம்பிள் இல்லை. 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 சிம்பிள் நம்பர் சிம்பிள் எதுலையுமே இல்லை. அப்போ நமக்கு 0 பேர். ஒன் டைம் செக் பண்ணுமா? சிம்பிள் நம்பர் சிம்பிள் நம்பர் காட்டும். In a row of 17 students facing north, Giyashni is 9th from the left hand. அப்போ 9th from left hand வந்து கியாஸ்னின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ நம்ம இவங்க லெஃப்ட்டில் வந்து 8 பேர் இருப்பாங்களா? மொத்தம் 17 பேர். 17ல் நமக்கு 9 போச்சுன்னா ரிமைனிங் ஒரு 8% இருப்பாங்களா? இந்த 8% இங்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இஃப் Uri is 5th to the right of Jansi. அவங்களோட 5th ரைட். அப்போ இங்கே ஒரு 4%, 13, 14th பொசிஷன் வந்து உரியா இருப்பாங்க லெஃப்ட் சைடில் வந்து. வாட் இஸ் உரிஸ் பொசிஷன் வந்து ரைட் ஹேண்டு. இப்போ இதில் வந்து ஒரு 4 + 1 5 ஆச்சா 14. இப்போ நமக்கு ரிமைனிங் 3 இருக்கும். இங்கே 4 + 3 7 + 1 8 ஆச்சு. அப்போ இங்கேருந்து 3 பேர் இருக்காங்களா? அப்போ ரைட் சைட்லேருந்து 3rd, இவங்க 4th ஃப்ரம் தி ரைட் ஹேண்டு. ஆப்ஷன் நமக்கு வந்து 4th ஆப்ஷன். Ashok starts from point M and drives 9 km east. M வந்து ஸ்டார்ட் ஆகுறான் 9 km east. Okay. He then takes right turn 11 km. Okay. Then again he takes right turn. திரும்படி ரைட் டர்ன் இருக்குதான். ரைட் டர்ன் வந்து 3 km. ஓகே போட்டோம். அதுக்கப்புறம் அகெயின் he turns ரைட் டர்ன். ரைட்னா அந்த சைடு நமக்கு 7 km டிரைவ்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் அட் லாஸ்ட் he turns left turn and drives 6 km. இப்போ நமக்கு வந்து இது வந்து 3 தெரியுமா? அப்போ ரிமைனிங் இந்த இதுலேருந்து இது வரைக்கும் 6ஆ, இது லெஃப்ட் டர்ன் பண்ணுறாங்க. ரிமைனிங் 6 km. ஓகேவா? ஸ்டாப்பு எண்ணில் ஸ்டாப் ஆகிட்டாங்க. இப்போ இங்கே நிப்பாட்டிட்டாங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. How far shortest distance and towards which direction should he drive in order to reach point M again? இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் ஆகும்? இங்கேருந்து இது வந்து நமக்கு டோட்டலாக 7 தெரியும். இங்கே டோட்டலாக 11. இப்போ இங்கே 4 km. இப்போ நம்ம இங்கேருந்து 4 km நார்த்தில் போகணும். ஆப்ஷன் டி. Some dogs are elephants. All fishes are elephant. All fishes are elephant. Some elephants may be cats. Some cats are dogs. Some cats are dogs. Okay. Some elephants may be cats. Some elephants may be cats. இருக்கலாம். Maybe not நமக்கு possible. ஓகேவா? At least some fishes are dog. Some fishes are dog. நமக்கு தெரியாது. இது நமக்கு வராது. அப்போ only one of follows. Okay. In a row of people all are facing north. Hari is 8th from the right hand. 8th. Hari. இங்கே 7 பேர் இருப்பாங்க.
பென்னிஸ் 19th வந்து ரைட் ஹேண்டு 19th இங்கே 8. இப்போ நமக்கு இன்னொரு 10% இங்கே இருப்பாங்க. இப்போ 18 ஆச்சா. இப்போ 19th ஃப்ரம் ரைட் ஹேண்டு பென்னு. பென்னிஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஹரி அண்ட் லோகின். ஹரிக்கும் லோகினுக்கும் எக்ஸாக்ட்லி பிட்வீனில் ஹென்னுங்களா. ஹரி இங்கே இருக்கான். இப்போ இவனுக்கு இன்பிட்வீனில் இங்கே ஒரு 10% விட்டு இங்கே நம்ம லோனின் வச்சோம்னா இவன் வந்து 7th வந்து லெஃப்ட் ஹேண்டு. ஓகே, இப்போ நமக்கு இவன் ரைட் ஹேண்ட் வந்து எத்தனை நமக்கு தெரிஞ்சால் கிடச்சிடும். இங்கே 19 இப்போ இங்கே ஒரு நம்ம 10 29. அப்போ இவன் 30 ரைட் சைட்லேருந்து. இப்போ 30 + 7 37 -1 36 நமக்கு டோட்டல். ABCD sitting around a circular table facing center. மொத்தம் 6 பேர். ஓகே, சென்டர்னு சொல்லிட்டாங்க. இதாக இருக்குது ஃபேஸிங் சென்டர். F நம்ம ஆரம்பிக்கலாம். F-ஓட இமிடியட் லெஃப்டில் C. ஓகே, அப்புறம் F is not the immediate neighbor of A. A இங்கே வரக்கூடாது. D-ஓட இமிடியட் ரைட்டில் B. D எங்கே வரணும்னா B இங்கே போடணும். A-ஓட தேர்ட் ரைட்டில் E-ஆ A இங்கே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம A இங்கே போட்டாகணும். நம்ம நார்மலாக அப்படியே பண்ணிடலாம் ஸ்டார்டிங்லேருந்து. ஏவுடைய தேர்ட் ரைட்டில் இ, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ரைட்டில் இ போட்டோம். ஓகே, எஃபோட இமிடியட் லெஃப்டில் சி. எஃப் இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஏ. இப்போ எஃப் இங்கே வரக்கூடாது, எஃப் இங்கே வரக்கூடாது. ஓகேவா. இப்போ நம்ம எஃபோட இமிடியட் லெஃப்ட்டு. இப்போ எஃப் எங்கே போட முடியாது. இப்போ எஃப் எங்கே போட்டால் சி வைக்க முடியாது. இப்போ எஃபோட இமிடியட் லெஃப்டில் சி. ஓகேவா, ரைட்ஸ். ஓகே, கரெக்டாக உட்காந்துட்டு. ஓகே, பி சிட்ஸ் இமிடியட் ரைட் ஆஃப் டி. இப்போ டியோடைய இமிடியட் ரைட்டில் பி உட்காந்துட்டு. ஓகே, அவ்வளோதான். தென் the position of how many persons will remain unchanged if all the persons are arranged in the English alphabetic order in the clockwise direction starting from A, including A-வையும் சேர்த்துக்கணும். அதாவது clockwise direction, இந்த direction. ஓகேவா. இப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். B, C, D, E, F. இப்போ ஏ ரிமைன் அன்சேஞ்சா, அந்த பிளேஸ் வந்து மாறலை. ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நம்ம கிளாக் வைஸில் எழுதுறோம். பியும் அன்சேஞ்சு, சி இதில் சேஞ்ச் ஆகிட்டு, இதுவும் சேஞ்ச் ஆகிட்டு, இது சேஞ்ச். அப்போ நமக்கு எத்தனை பேர் சேஞ்ச் ஆகும்? 2 பேர். அப்போ நமக்கு ஆப்ஷன் டி. ஓகே, 7 persons starting from Monday to Sunday. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday. ஓகே, only 3 people have an interview between T and S. ஓகே, இப்போ டிக்கும் எஸ்ஸும் எல்லாம் 3 பேர் தான். எஸ் ஹேஸ் இன்டர்வியூ வந்து லாஸ்ட் டே ஆஃப் த வீக்னா நமக்கு எஸ் இங்கே. இப்போ சண்டேவா. இப்போ டிக்கும் எஸ்ஸுக்கும் 3 person 1 2 3 இங்கே போட்டுடலாமா. ஓகே, டி ஹேஸ் இன்டர்வியூ ஆன் தி செகண்ட் டே ஆஃப்டர் ஏ. ஏயோடைய செகண்ட் டே ஆஃப்டரில் டி. ஓகேவா, ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஐ ஹேஸ் அன் இன்டர்வியூ இமீடியட்லி பிஃபோர் எல். இப்போ எல்லுக்கு பிஃபோரில் ஐ. E does not have an interview Friday. E இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் ஃப்ரைடேல. ஓகே, ஏவுடைய டி ஹாஸ் இன்டர்வியூ வந்து செகண்ட் டே ஆஃப்டர் ஏ. இப்போ ஏ எங்கே போட்டோம்னா செகண்ட் டே, ஃபஸ்ட் டே செகண்ட் டே எங்கே போடுங்க. பிஏ எங்கே போட்டோம்னா ஃபஸ்ட் டே செகண்ட் டே எங்கே போடலாம். பிஏ எங்கே போட்டால் ஃபஸ்ட் டே செகண்ட் டே. இப்போ ஒரு பாசிபிள் ஏ எங்கே போட்டு ஃபஸ்ட் டே செகண்ட் டே வந்து டி. இப்போ அதே மாதிரி இன்னொரு பாசிபிள் ஏ எங்கே விட்டோம்னா ஃபஸ்ட் டே செகண்ட் டே டி. ஓகே, ஒரு பாசிபிள் ஆச்சா. எல்லோட இம்மிடியட்லி பிஃபோரில் ஐன்னு சொல்லிட்டான். இப்போ எல்லோட இம்மிடியட் பிஃபோர் ஐ இங்கே தான் போட்டாகணும். இப்போ எல்லோட இம்மிடியட் பிஃபோர் ஐ இங்கே தான் போட்டாகணும். இப்போ இ எங்கே தான் போட்டாகணும், இ எங்கே தான் போட்டாகணும். ஆனால் இ வந்து ஃப்ரைடே கிடையாதுன்றான். அப்போ நமக்கு இந்த பாசிபிள் கேன்சல் ஆகிடும். இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, how many people have an interview before E? பிஃபோர் ஈக்கு வந்து எத்தனை இருங்க? ஒருத்தருமே கிடையாது. அப்போ நமக்கு ஆன்சர் 0. ஓகே,
If all the numbers are arranged in descending order, descending order நம்ம அரேஞ்ச் பண்ணணுமா? ஓகே. டிசெண்டிங் ஆர்டர்னா பெருசுலேருந்து சிறுசு. அது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. 4, 5, 7 அப்புறம் 4, 3, 2 அப்புறம் 3, 7, 2 அதுக்கப்புறம் 2, 7, 1 அப்புறம் 1, 4, 5 நமக்கு 2, 7, 1 1, 4, 5 4, 3, 2 3, 7, 2 4, 5, 7 ஓகே. இனிமேல் அன்சேஞ்சுன்னு கேட்டுருக்கான். இது சேஞ்ச் ஆகிட்டு இது சேஞ்ச் ஆகிட்டு இது சேஞ்சு இது சேஞ்சு இது சேஞ்சு எல்லாமே சேஞ்சில் தான் இருக்குது நமக்கு. ஓகே. இப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ எதுவுமே நமக்கு அந்த அதே பிளேஸில் டிசைனிங் ஆன எழுதும்போது சேம் பிளேஸில் இல்லை. இங்கே 271 இருக்குது, இங்கே 457 இருக்குது, 145, 432, 432, 372 இருக்குது, 372, 271, 457, 145 இருக்குது. ஓகே. அப்புறம் இந்த பேட்டர்ன் எது ஃபாலோ ஆகுதுன்னு கேட்டிருக்கோம். ஓகே. மல்டிப்ளை பண்ணி 55 மைனஸ் 10 இதான் மல்டிப்ளை பண்ணுங்க 71 வராது. அப்புறம் நெக்ஸ்ட் கடைசியாக பார்க்கணும். How many such even numbers are there which are immediately before a perfect square? Square number immediately followed by odd digit. Square number, even digit, odd number. Square number, even digit, odd number. Square number, even digit. Square number, even digit, odd number. The one square, even number 8, summon odd digit. Okay. அப்புறம் ஸ்கொயர் நம்பர் 5 ஆட் நம்பரில் ஸ்கொயர் நம்பர் ஈவன் டிஜிட் இல்லை. ஸ்கொயர் நம்பர் ஈவன் டிஜிட் ஆட் டிஜிட் இருக்குது. ஓகே. அப்புறம் ஸ்கொயர் நம்பர் ஈவன் டிஜிட் ஆட் ஸ்கொயர் நம்பர் ஈவன் டிஜிட் ஆட் நம்பர் 4 ஸ்கொயர் நம்பரு 6 ஈவன் நம்பரு 5 ஆட் நம்பர். ஓகே. 4 ஸ்கொயர் ஈவன் ஆகுது. ஓகே. ஒரு 2 நம்பர் தான் நமக்கு இருக்குது. இதுவும் டைம் செக் பண்ணிக்கலாம். சார் பெரிய பெரிய நம்பராக இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக மல்டிப்ளே யோசிக்கலாம். இன்ட்டு 4 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 4 ப்ளஸ் 2 22 இன்ட்டு 6 போட்டோம்னா 5 போட்டோம்னா 110 இன்ட்டு 5 ப்ளஸ் 3 வருது. 1 1 3 எடுத்து எழுதிக்கணும். 1 செகண்ட். 1 4 5 22 113 2490 மல்டிப்ளை பண்ணோம்னா இன்ட்டு 5 110 ப்ளஸ் 3 113 இப்போ இன்ட்டு 4 ப்ளஸ் 2 அப்புறம் இன்ட்டு 1 ப்ளஸ் 1 அப்புறம் இன்ட்டு 2490 மைனஸ் 113 போட்டோம்னா 237 வருது. 2377 ஓகே. 113 டிவைட் பண்ணோம்னா 21 டைம்ஸ் இருக்கு. இந்த பட்டன் இல்லை. இப்போ வேற என்ன மாதிரி விஷயம்? கடைசி how many such even numbers immediately preceded by perfect square followed by odd digit? Okay. Square number even digit odd digit. Square number 6 3 வராது 2 வராது. Square number
ஈவன் டிஜிட் ஆட் நம்பர். ஓகே. அப்புறம் ஸ்கொயர் நம்பர் ஈவன் டிஜிட், ஸ்கொயர் நம்பர் ஈவன் டிஜிட் ஆட் நம்பர் 487. 5 ஸ்கொயர் நம்பர் வராது. ஸ்கொயர் நம்பர் ஈவன் டிஜிட் இருக்கா? ஸ்கொயர் நம்பர் இப்போ 2 தான் நமக்கு இருக்குது. இப்போ ஆப்ஷன் 2. டஸ் நாட் பிலாங் கேட்டுருக்கோம். 3 சிக்கு 3, ஏக்கு 1, பிக்கு 5, எஃப்க்கு 6, டிக்கு 4, பிக்கு 2, ஏக்கு 1, பிக்கு 4. -2 முடிஞ்சிருக்கு. இதுதான் -2. இது +1 கூடியிருக்கு. இது +3 கூடியிருக்கு. இப்போ நமக்கு கூட்டினா 4, 11, 6, 5. இப்படி இல்லை. எந்த பட்டன் வச்சுருக்கோம்? இது வந்து 1 சொன்னேன். 3, 3 -2 இருக்கு. அப்புறம் 5, 6 +1, 4, -2 இருக்கு. -2, 1, 4, -3. 3 + 1 4, 5 + 6 11, 4 + 2 6, 1 + 4 5. Some pens are sketchy. Some pens are sketchy. No sketch is color. Okay, no sketch is color. All colors are water. எல்லா கலர்ஸும் வாட்டர். நோ பென் இஸ் வாட்டர். நோ பென் இஸ் வாட்டர் நமக்கு தெரியாது. சம் பார்ட் ஆஃப் பென் நமக்கு வாட்டர்னு தெரியும். சம் ஸ்கெச்சஸ் ஆர் வாட்டர். சம் பார்ட் ஆஃப் ஸ்கெச்சஸ் வாட்டர் தெரியாது. நாட் கண்டிஷன் இருக்கு, வராது. சம் வாட்டர் இஸ் நாட் ஸ்கெச். சம் பார்ட் ஆஃப் வாட்டர் நாட் ஸ்கெச். கரெக்ட் தான். ஓகே. ஒன்லி 3 ஃபாலோஸ். நம்ம ரிமைனிங் இருக்க சம்ஸ்லாம் பார்ப்போமா? இதில் வந்து ஈவன் டிஜிட்டு, ப்ரிசிடட் ஈவன் டிஜிட்டு, ஆல் நம்பர். ஈவன் ஆடு. ஈவன் ஆடு 6 1 2, ஈவன் 1 3 வராது. 7 6 வராது. 6 9 வராது. 7 4 வராது. 3 4 வராது. 2 3 வராது. 4 3 வராது. ஈவன் ஆடு. ஓகே. 5 7 9 வராது. 2 தான் இருக்குது. கரெக்டாக தான் போட்டிருக்கோம். அடுத்த சம் வந்து 3125 நமக்கு எதோட ஸ்கொயர் வேல்யூ வரும்? 3437 கியூப்னு நமக்கு தெரியும். 3125 வந்து ஸ்கொயர் வேல்யூ வராது. எது எடுத்துக்கலாம்? ஒரு நியரஸ்ட் வேல்யூ எடுத்தாலும் வராது. 2187 இருக்கு. 2187 நமக்கு வந்து 13 கியூப் பார்த்தீங்கன்னா 2197 தெரியும். அதில் வந்து 10 மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்புறம் 4096 வந்து நமக்கு வந்து 16 கியூபு. அது எந்த ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு? அது 4096 ஸ்கொயர் வேல்யூ பார்த்தோம்னா 6 வந்து 4 டேபிளில் முடியும். 6 டேபிள் முடியும். லாஸ்ட் 2 டிஜிட் விட்டுருங்க. 40 வந்து எந்த ஸ்கொயர் நியரஸ்ட் வேல்யூ? இப்போ 6 6 இப்போ 65 நம்ம மிட் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா 6க்கு அடுத்த நம்பர் வந்து 7. இந்த 5 முடிஞ்சிச்சுன்னா 25 அப்படியே போட்டுங்க. 5 ஸ்கொயரு. 6க்கு அடுத்து வந்து 6 7 42. 42ஓட அதிகமாக தான் இருக்குது.
65 6 7 25 4225 வருது. ஏன்னா 4096 4225 விட கம்மி. இப்போ 64 தான் நமக்கு இதோட ஸ்கொயர் வேல்யூ. இது 64 ஸ்கொயரு. 3125 வந்து நமக்கு நல்ல சும்மா இருக்கு. ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. 36 ஸ்கொயரா? நம்ம 312 மைனஸ் பண்ணோம்னா 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இது 7 கியூபு. 1296 வந்து நமக்கு எதோட ஸ்கொயர் வேல்யூ? 36. 36ஓட ஸ்கொயர் வேல்யூ இது. 3125 வந்து அந்த ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த ஸ்கொயர் வேல்யூ கிட்ட வரும்? இப்போ 7 கியூபு இது வந்து அப்போ 6 ஸ்கொயரு 6 பவர் 4 ஆயிருமா? ஓகே. இது 7 8 8 ஸ்கொயரு 8 பவர் 4. அப்போ இது 13 கியூபு வராது. அதை சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவோம். How many odd digits are there? How many odd digits there are there? Each of which exact immediately preceded by even digit, immediately followed by odd digit. Even odd odd. Even odd odd. Even odd odd 1. Even odd odd 4 5 3. Okay. Even odd odd இல்லை. Even odd odd இல்லை. Even odd odd. Okay. Even odd odd இல்லை. Even odd odd இல்லை. 4 even odd odd இல்லை. 6 odd odd இல்லை. Even odd odd 1 2 3 4. இப்போ 4 நம்பர்ஸ் இருக்கு நமக்கு 4 பேர். 26 26. How many such even numbers preceded by perfect square followed by odd digit? Square even odd. Square even odd 491. அப்புறம் இல்லை அது வராது. ஸ்கொயர் நம்பர் 9 ஈவன் ஆர்டர் இல்லை. ஸ்கொயர் ஈவன் ஆர்டர் 187. 1 இஸ் ஆல்சோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஸ்கொயர் ஈவன் ஆர்டர் இல்லை. ஸ்கொயர் வேல்யூ ஈவன் நம்பர் ஆர்டர் இல்லை. ஸ்கொயர் ஈவன் ஆர்டர் 465. ஓகே. ஸ்கொயர் ஈவன் ஆர்டர் இல்லை. ஸ்கொயர் ஈவன் ஆர்டர் இல்லை. ரெண்டு பேர் தான் நமக்கு இருக்கு. இப்போ அவங்க கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோம். சேவ் நெக்ஸ்ட். ஓகே. லெசன் வந்து 3 1 17 22 113 11 மைனஸ் 22 மைனஸ் பண்ணோம்னா 91 வரும். 2940 2490. அதை வந்து நம்ம 113 மைனஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 100 2390 அடுத்து ஒரு 13 2377 வரும். இது எந்த வழியும் வரல. இன்ட்டு 2 + 2 இன்ட்டு 1 + 3 இன்ட்டு 1 + 1 இன்ட்டு 4 + 2 113. எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2490 வரும்னு பார்க்கணும்.
3 ஒரு 20 டைம்ஸ் என்ன போட்டோம்னா 22 to 6 0 வரும். அப்போ இன்னும் ஒரு நம்ம ஒரு 1 டைம் போட்டோம்னா 3 7 3 2 இதுலேருந்து நம்ம 2490 எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குது. 117 கம்மியாக இருக்குது. 117 அப்போ நம்பர் கிடைக்கும். இது நமக்கு 16 கியூபு இதுவும் கியூப் வழி தான். இப்போ நமக்கு அடுத்து இதுவும் கியூப் வழி தான் வரும். 256 கியூப் வழி வராது நமக்கு. 1402 இது வராது. ஆனால் நம்பர் எல்லாம் இது வந்து இது இன்ட்டு 4 பண்ணியிருப்பாங்க. 3 4 3 இன்ட்டு 5 போட்டோம்னா கூட தானே இருக்கும். இன்ட்டு ஒரு இது கியூபு, இதுவும் நமக்கு வந்து ஸ்கொயர் வேல்யூ. இது நமக்கு ஸ்கொயர் வேல்யூ கம்மியாக இருக்குது. 3125 நமக்கு. சரி, ஓகே. ஸ்கிப் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இந்த 722 ஓகே. சரி, சப்மிட் பண்ணுவோம். எவ்வளோ மார்க் வருது? அந்த 5 6 இது வந்து 6 டிஃப்ரென்ஸு, இதுவும் 6 டிஃப்ரென்ஸு. இதில் வந்து ஒரு 4 டைம்ஸு 4 இன்ட்டு 4 ப்ளஸ் 1 கரெக்டாக வந்துருக்கு. அப்போ இதில் வந்து 6 இதில் வந்து 4 ப்ளஸ் 1 போட்டிருக்காங்க. 60 60 இது வராது. இதில் வந்து 6 இது 9 கம்மியாக இருக்குது. அப்போ இது வராதா 6. இது வந்து ஒரு 4 4னா 56 28 56 நமக்கு இது ப்ளஸ் -1 போட்டால் 50 இதுவும் வராது. இப்போ 6 இது வந்து 4 போட்டோம்னா 48 + 1 49. அப்போ ஆப்ஷன் டி. The odd one out is not based on the number of consonants, vowels or their position in the letter cluster. அதை பேஸ் பண்ணி ஆட் நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸு வவல்ஸை பேஸ் பண்ணி இருக்கான்னு சொல்கிறாங்களா. நம்ம இதோட 24 ஆப்போசிட் வேல்யூ 26, 5னா 22, 6னா 20 27 வரணும், 21. ஓகே, D4 23, DB2 இப்போ 25 வரும். A வந்து 21 26, D4 இப்போ 23 வரும். ஆட் பண்ணால் 50, 43, 48, 49 எல்லாமே நமக்கு வந்து ஈவன் நம்பராக வருது. இல்லை இது மட்டும் தான் நமக்கு வந்து ஆட் நம்பர் வருது. ஆனால் இருக்க பாசிபிள்னு நினைக்கிறேன். செக் பண்ணுவோம் டைம். வேறு லாஜிக் என்ன முடியாது. CQ3 ஏக்கு 1 5 6 4 2 1 4 2 B C 1 C 1 விட்டு A போட்டிருக்காங்க. E விட்டு 1 ஒன்றுமே இல்லை. D 1 விட்டு D போட்டிருக்காங்க. A B 2 விட்டு D போட்டிருக்காங்க. எல்லாத்துலையும் கேப் இருக்குது. இதில் மட்டும் தான் கேப் இல்லை. இதான் நினைக்கிறேன். சரி, இங்கே போடுவோம். அப்போ இருந்தால் பார்த்துக்கலாம். வேறு எந்த லாஜிக்கும் நமக்கு அதில் வரமாட்டேங்குது. 27 இது இன்ட்டு 5 110 + 3 130. இப்போ இது இன்ட்டு 5 போட்டால் வராது, இன்ட்டு 10 போட்டால் வராது, 15 போட்டோம்னா எனக்கு அப்படி நம்ம வரலாம். சரி, ஓகே, முடிய போகுது. நம்ம சப்மிட் பண்ணி தரலாம். எவ்வளோ ஸ்கோர் வருதுன்னு பார்ப்போம்.
93% ஃபோர்த் ரேங்கு. ஒன்னே ஒன்று மட்டும் தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நீங்கள் இந்த டெஸ்ட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட் பண்ணி ஸ்கோர் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.